ஸோ ஆக்சுவலி இங்கே நான் மீன் வாங்கலான்னு வந்தேன். மீன் வாங்குற ஆசையாக போயிட்டு எனக்கு இப்போ சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு. மீன் அந்த அளவுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே தெரியுதுல்ல, அதுதான் பார்த்தோன்னா மீன் மார்க்கெட்டு. உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன். மீன் மார்க்கெட்டு சுமார் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். ஆனால் அந்த மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா ரொம்ப டஃபஸ்ட் ஏரியா. இப்போ சென்னையில் எப்படி காசிமேடு, ராயபுரம் அது மாதிரி இந்த இடம் இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போயிடலாம். அப்படியே காட்டுறோம் பாருங்க. இந்த கருவடையெல்லாம் ஓகே வாங்க, இப்படி தான் போகணும். அந்த துறைமுகத்து இது மீன் மார்க்கெட்டு ரொம்ப ஒரு பாப்புலரான மீன் மார்க்கெட்டு. இது பயங்கரமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும் பாருங்க. இந்த கருவடையெல்லாம் பாருங்க, இப்படி தான் காய வச்சுருப்பாங்க. போட்டு ஏகப்பட்ட போட் நிற்குதுங்க. இங்கே நிறைய போட் நிற்குது பாருங்க. அந்த கருவடைலாம் உப்பு போட்டு அப்படியே இது வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பராக. எவ்வளோண்ணா கருவடை ரேட்டு இது? 300 ரூபாயா? ஓகே, வாழை கருவடைங்க. இது குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அப்படியா? சரி, ஓகேண்ணா. 200 ரூபாயாங்க ஒரு கிலோ கருவடை. 200 ரூபாய். இது ரொம்ப சீப்பு தான். இதை வாங்கிட்டு போயிட்டு விற்றுருவாங்க பாருங்க. நெத்திலி கருவடை பாருங்க. நெத்திலி கருவடைலாம் காய வச்சிருக்காங்க. வாழை கருவடை இருக்கு. இதுவும் வாழை கருவடை தான். பாருங்க, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. அந்த கருவடை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. அது இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வறுத்துனா செம்ம டேஸ்டாக இருக்குங்க. சின்னதாக இருக்கு பாருங்க. ஹைலைட்டே என்னன்னா, அங்கே துறைமுகத்தில் மீன் மார்க்கெட்டு தான் பயங்கரமாக இருக்கு. எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு பாருங்க. இதே மீன் வந்திருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக. இப்போ தான் போட்லேருந்து மீன் வந்திருக்கு. பழைய மீன் போல் இது. என்னதான் நம்ம மீன் குழம்பு வச்சாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கடற்கரையிலேருந்து வருது இல்லை, அதுதாங்க டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு தான் பாருங்க. ஏகப்பட்ட கருவாடு இருக்கு இங்கே. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களா அந்த போட்டு. நல்ல பெருசு இது. இந்த ஐஸ் பாக்ஸ் எல்லாம் இதில் தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தோனியெல்லாம் நிற்குது பாருங்க. ஓ, எவ்வளோ நீட்டாக இருக்கு, செம்மையாக இருக்குங்க. சாமி போயிட்டே இருக்குங்க. இது பெரிய இதுன்னு நினைக்கிறேன். இது இந்த சைடில் அந்த ஒரு பாலம் மாரி இருக்கு பாருங்க. அது கீழே தான் அந்த மார்க்கெட் இருக்கும். வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கே கேட்டு பார்ப்போம். உதவாங்காதான் இருந்தால் சரிதான். ப்ரோ, மீன் மார்க்கெட் இங்கே தானே இருக்கு? சரி, ஓகே. என்னண்ணா? என்னங்க? அப்படியா? சரி. ஓகே. அது லேட்டாக நான் போய் எடுத்துட்டு வரணும். ஐஸ் உடையிறத வீடியோ எடுக்கணுமாங்க. பாருங்க, இங்கே ஏகப்பட்ட வண்டி நிற்குதுங்க. இதெல்லாம் பாருங்க, TN31 எல்லாம் கடலூர் வண்டியாக தான் இருக்குது. ஆனால் லாங் போகணும்னு நினைக்கிறேன். திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர். ஸோ இங்கேருந்து 65 எல்லாம் இருக்குது. TN65. ஒரு கருடு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிக்கிறாங்க. இங்கேருந்து காய வச்சு தாங்க டைரெக்டாக சந்தைக்கு போவோம். கருடு சந்தைன்னு ஒரு சந்தை இருக்குது இங்கே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நானும் அதையும் காட்டுறேன். ஐஸ் உடைக்கிற இடம் இது. இதாங்க கடலூர் மீன் மார்க்கெட். இது லாஞ்சடி. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்கு. மீன் வந்திருக்கு.
மீன் எவ்வளோண்ணா இது? விற்கிற மீனா இதுங்க? இல்லைம்மா, இது வந்து கசாடு கொடுக்குறாங்க. கசாடா? இது மீன் விற்கலையாங்க? கசாடாங்க இது? 500 கூட. கிட்ட போக எனக்கு பயமா இருக்கு, அங்க பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்ட்டு. ஓகே, பார்ப்போம், போய் தான் பார்ப்போம். அடி வாங்கினாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்காத விட மாட்டேன். வாவ், என்னென்னமோ இருக்குங்க அதுல. என்னடா இது? இது என்னன்னு தெரியல, சொல்லுங்க. ஒரு மாதிரி இது இருக்கு, நட்சத்திர மீன் மாதிரி இருக்கு இது. மீன் மார்க்கு அந்த பாலத்துக்கு கீழே தாங்க கூட்டமா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? போலீஸ்காரங்கெல்லாம் இருக்காங்க. பயங்கரமா இருக்கு. மீன் எவ்வளோக்கா மீன் இது? என்னதுங்க இது? சங்கு அதா சாப்பிடலாமாடா? நான் இதுல போடுறது, யூடியூப்ல போடுறது. எவ்வளோக்கா மீன் இது? 100 ரூபாய். இது அப்படியே 100 ரூபாயா? இல்ல இல்ல, ரெண்டு 100 ரூபாயா? அது 100 ரூபாய், இது 100. சரி, ஓகே ஓகே ஓகே. நான் அப்போ வரேன் வந்துச்சு. பாருங்க, மீனெல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வெறும் 100 ரூபாய் தானா? வேற எவ்வளோக்கா இது? 250. நான் வந்து வாங்கிக்கிறேன். வர இருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன். எவ்வளோக்கா இது? 100 ரூபாய், 12 200 ரூபாய். ஆமா, இன்னும் நீட்டாக போயிட்டே இருக்கு. எவ்வளோ ப்ரோ மீன் இது? என்னண்ணா மீன் எவ்வளோண்ணா? கிலோ 100 ரூபா. வாங்கிட்டு போய் எதில் எடுத்துன்னு போடுறதுன்னு தெரியல. எதில் எடுத்துன்னு போடுறதுன்னு தெரியல. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பார்க்குறேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா இங்கே. கவலை எல்லாம் வீடியோவா? நான் வந்துடுறேன் மீனா இது? இல்லை, வந்துடுறேன்பா.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஏதாவது வெயிட்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ எங்கே சாப்பிட்றதுன்னு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு அப்புறம் புத்தூர்ன்ற ஒரு இடத்துல ஜெயராம் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஐயோ, என்னங்க இங்கே வீடியோ எடுக்க முடியாத பொழுது முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பாடை மட்டும் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருக்குது இங்கே. வீடியோவே எடுக்க முடியல, செம்ம கூட்டமாக இருக்குங்க. எதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. மணி 2:30 இப்போவே இந்த அளவுக்கு பயங்கரமாக கூட்டம் இருக்குது. அந்த அளவுக்கு செம்ம கூட்டம். எப்படியோ ஒரு வழியாங்க இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. மீன் குழம்பு, நண்டு குழம்பு, எறா குழம்பு, எல்லா குழம்பும் இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.